So inductance in double circuit line. So we derived that. Actually, what's the formula for inductance? This is our formula. Okay, 0.2 in natural log of GMD by GMR. GMD inறது this value. Okay, this value is GMD. GMD என்னன்னா 3 root of DAB, DBC, DAC. Okay, DAB inறது இந்த value, DBC inறது இந்த value, DAC inறது இந்த value. அது மூணுத்தையும் ஃபைண்ட் பண்ணிட்டு அப்புறம் வந்து GMD கண்டுபிடிக்கணும். ஓகேவா, டபுள் சர்க்யூட் லைன்ல நம்ம GMR பாத்தீங்கன்னா GMR is 3 root of DSA, DSB, DSC. Okay, root of இது DSA ன்றது this value. அதான் ஆக்சுவலா வந்து GMRனா ரேடியஸ் தான் வரும். ஓகேவா, GMRனா என்ன? GMR ஜாமெட்ரிக் மீன் ரேடியஸ். ஓகே, GMDனா ஜாமெட்ரிக் மீன் டிஸ்டன்ஸ். ஓகேவா, ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா இங்க ஜிஎம்டி வந்து டிஸ்டன்ஸை வச்சு வர்றது. ஓகே, டிஸ்டன்ஸ் ஏக்கும் பிக்கும் சிக்கும் ஏக்கும் சிக்கும் அந்த ரெண்டு டபுள் சர்க்யூட் லைன்ல வரும். அது ஏபின்றது ஆல் த காம்பினேஷன், ஏபியில் எல்லா காம்பினேஷனும் வரும். அப்புறம் பிசின்றது பிசியில் எல்லா காம்பினேஷன் வரும். சிஏல எல்லா ஏசியில் வந்து எல்லா காம்பினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ் வரும். ஓகேவா, பட் இங்க ஏஎஸ்ஏன்னா அந்த பர்டிகுலர் லைன், அந்த பர்டிகுலர் ஃபேஸ் மட்டும் ஏ ஃபேஸ் மட்டும் எடுத்தீங்கன்னா இங்க டிஎஸ்ன்றது என்ன? ஒரு டிஎஸ் இதுதான் வந்து ஆர் டேஷ் வந்து இன்டர்னல். ஓகே, ஆர் டேஷ் வந்து டிஎஸ் கொடுத்துருக்காங்க. ரெண்டு A1 A2 அந்த பர்டிகுலர் ஃபேஸ் மட்டும் எடுத்துப்பாங்க, ஏ ஃபேஸ் மட்டும். ஓகே, ஜிஎம்ஆர் கண்டுபிடிச்சு சொல்ல டிஎஸ்ஏ டிஎஸ்பி டிஎஸ்பி கண்டுபிடிச்சிட்டு அது வந்து த்ரீ ரூட் ஆஃப் வி டேக் அண்ட் மீன்ஸ் வி கெட் ஜிஎம்ஆர் கிடைக்கும். அதுல இருந்து வி கேன் ஃபைண்ட் த இண்டக்டன்ஸ். ஓகேவா, வி நவ் see the ப்ராப்ளம் வந்து பார்க்கலாம். இது எழுதியாச்சு ஆல்ரெடி, எழுதாதவங்க எழுதிங்க. இது திஸ் இஸ் ஃபார் டபுள் சர்க்யூட் லைனுக்கு வந்து இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணும். ஓகேவா, சிமெட்ரிக்கல்ல என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம் இண்டக்டன்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு? சிமெட்ரிக்கல் டிரான்ஸ்மிஷன் லைன் என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணும் இண்டக்டன்ஸ்? in 0.2 natural log of d by ds. Okay, that is your symmetrical. Okay, symmetrical. Non-symmetrical, unsymmetrical 0.2 natural log of GMD by ds வரும். ஓகே, இது வந்து பாத்தீங்கன்னா டபுள் சர்க்யூட் லைனுக்கு. ஓகேவா, புரியுது? டபுள் சர்க்யூட் லைன்னா GMD by GMR வரும். So note down. Determine the inductance. இது ஆல்ரெடி நோட் பண்ணிங்க, ப்ரீவியஸ் கிளாஸ் நோட் பண்ணீங்கல்ல அந்த ப்ராப்ளம். ஸ்பேஸ் விட்டதை எடுத்துங்க. So here, so these are inductance per kilometer கண்டுபிடிச்சு சொல்லியிருக்காங்க. ஓகேவா, the transpose double circuit line இது. These are double circuit line. இது எழுதாதீங்க, எழுதிங்க. இது வந்து ப்ராப்ளம் உங்களுக்கு கொஸ்டின் பேங்க்ல பாத்தீங்கன்னா we have கொஸ்டின் பேங்க். இது கொஸ்டின் பேங்க்ல அந்த தேர்ட் ப்ராப்ளம் பாத்தீங்கன்னா தேர்ட் ப்ராப்ளம் கொஸ்டின் பேங்க்ல இருக்க ப்ராப்ளம். ஓகேவா, கொஸ்டின் பேங்க்ல தேர்ட் ப்ராப்ளம். So determine the inductance per kilometer of transverse double circuit three-phase line shown in figure. Below each circuit of line remain on its own side. The diameter of the conductor diameter is given is 2.532 centimeter. Okay, so அப்புறம் டயக்ராம் நோட் பண்ணீங்க. எழுதியாச்சா? டயக்ராம் நோட் பண்ணீங்க. On the double circuit line this is your one circuit, this is another circuit. Okay, the transpose conductor. Why it is called transpose? What is my transpose? A வந்து இந்த இங்க ஒரே லைன் இல்லாம we can shift பண்ணிருப்பாங்க லைன். அது transpose. இது ஒரு சர்க்யூட், இது ஒரு சர்க்யூட். இப்போ இங்க வந்து பாருங்க, ஏக்கும் சி டேஷ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 7.5 மீட்டர். அப்புறம் பிக்கும் பி டேஷ்க்கும் டிஸ்டன்ஸ் வந்து 9 மீட்டர்.
C டேஷ்க்கும் B டேஷ்க்கும் 4 மீட்டர் அண்ட் B டேஷ்க்கும் A டேஷ்க்கும் 4 மீட்டர். அதான் இதுக்கும் 4 மீட்டர். ஓகேவா? இப்போ என்ன கேட்டிருக்காங்க? வாட் தே ஆஸ்க் ஃபார் இன் கொஸ்டின்? இண்டக்டன்ஸ் ஃபைண்ட் பண்ணும். வாட்ஸ் தி ஃபார்முலா ஃபார் டபுள் சர்க்யூட் லைன் இண்டக்டன்ஸ்க்கு எழுதிங்க. டபுள் சர்க்யூட் லைன் என்ன ஃபார்முலா? ஸோ இந்த ஃபார்முலா எழுதிங்க. இந்த ஃபார்முலா ஓகே. 0.2 natural log of GMD divided by GMR. இது ஃபர்ஸ்ட் எழுதிங்க. சொல்யூஷன் போட்டு this is the formula. ஓகேவா? L equal to 0.2 natural log of GMD divided by GMR. ஓகேவா? இப்போ என்ன கண்டுபிடிக்கணும்? GMDயும் GMRம் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இப்போ GMR கண்டுபிடிக்கலாம் ஃபர்ஸ்ட். GMR என்ன இங்க எழுதிங்க ஃபார்முலா. அது வேல்யூ எழுதாதடா, ஃபார்முலா மட்டும் தானே சார் சொன்னேன். வேல்யூ கடைசி எழுதிக்கலாம். GMR ஆக்சுவலா GMR ஃபார்முலா என்ன? GMR ஃபார்முலா DA போட்டுருந்தாங்க. ஓகே, டி GMR DSA பிளஸ் DSB DSC SCன்னு வரும். இங்க வந்து அப்படியே எல்லாம் இங்க வந்து GMR A GMR B GMR C இப்படி எழுதிக்கலாம். ஓகே, இது என்னன்னா GMR ஃபார் A phase, GMR ஃபார் B phase, GMR ஃபார் C phase. இதுதான் ஜெனரல். இது ஆக்சுவல் A மீன்ஸ் கேபிட்டல் A போட்டீங்கன்னா ஆக்சுவல் GMR ஆக்சுவல் ஈக்குவல் டு √3 ரூட் ஆஃப் GMR A into GMR B into GMR C. இது எழுதிங்க. GMR A என்ன சொல்லுங்க பார்க்கலாம். GMR A னா என்னவா இருக்கும்? ப்ரீவியஸ் ஃபார்முலா பார்த்தோம்ல. என்ன ப்ரீவியஸ் என்ன ஃபார்முலா பார்த்தோம்? DSA என்ன? root of 3 root of இங்க வந்து 4 இருக்கறதால 4 வரும். 4 வேரியபிள்ஸ் வரும். ஓகே, அதல வந்து 4 வச்சிருக்காங்க. 3 root of 4 root of வரும். ஓகே, 4 root of என்ன வரும்? DS plus DA1 A2. ஓகேவா? அதுதான் இங்க எழுதிருக்காங்க பாத்தீங்கன்னா. A1 A2 பதிலா A dash Aன்னு கொடுத்துருவாங்க. இது வந்து RA dash. ஓகேவா? இது DAA dash. ஓகே, சிமிலர்லி இது வந்து பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் இங்க A வரும், இங்க இந்த இதை வந்து சேஞ்ச் பண்ணிருக்காங்க. ஓகேவா? வைஸ் வெர்சா. இது வந்து Aக்கு இது A dash. இது வந்து அதாவது ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா Aக்கும் A டாஷ்க்கு பாக்குறாங்க. இப்போ A டாஷ்ல இருந்து Aக்கு பாக்குறாங்க. ஓகேவா? Aக்கு மட்டும் பாத்தீங்கன்னா this is your internal. ஓகேவா? இது வந்து டிஸ்டன்ஸ். ஓகேவா? டிஸ்டன்ஸ் இது. அதே மாதிரி A டாஷ்ல இருந்து பாக்குறப்ப இது வந்து A டாஷ் இன்டர்னல், இது வந்து A டாஷ்ல இருந்து DAக்கு ஒரு எக்ஸ்டர்னல். ஓகே, இது 4 போட்டு ரூட் ஆஃப் திஸ் வேல்யூ. இதுல RA டாஷ் என்ன வேல்யூ? anyone tell? R dash என்னப்பா வேல்யூ? R into e power minus 1/4. ஓகேவா? அதான் e power 1/4 வந்து இந்த வேல்யூ. இது வேணா இங்க எழுதிங்க ஸ்ப்ளிட் பண்ணிட்டு. R equal to சைடுல ஒண்ணா எழுதிங்க. So GM RA. ஓகேவா? So 4 of root of RA dash plus RA dash into R dash DA dash A. இந்த R dash RA dash equal to R dash your value என்ன? RA dash or R dash. What the value? R into e to the power of minus 1/4. Is the value. E to the power of calculator வச்சிருக்கீங்களா? எடுங்க calculator calculate பண்ணா. E to the power of minus 1/4. This value. Okay வா? We get 0.7788 வரும். சரியா? E power minus 1/4 போடுங்க. E போட்டு மைனஸ் அப்படியே போடுங்க. பிராக்கெட்ல போட்டு போடணும். ஓகேவா? இந்த ஆன்சர் வருதா? அப்புறம் இது என்னது? Dன்றது டயாமீட்டர். டயாமீட்டர் எவ்வளவு கொடுத்துருக்காங்க? கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க பாருங்க. டயாமீட்டர்
டயாமீட்டர் கொஸ்டின்ல கொடுத்துருக்காங்க சென்டிமீட்டரா இருக்கிறத மீட்டரா மாத்தீங்க ஓகேவா எப்படி மீட்டரா மாத்தீங்க into 10 power -2 அதான் இங்க போட்டிருக்காங்க divided by 2 ஓகேவா அந்த வேல்யூ divided by 2 போட்டீங்கன்னா will get this இது என்னது DA AO A dash உள்ள டிஸ்டன்ஸ் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எவ்வளவு தெரியும் சொல்லுங்க பார்க்கலாம் இதுக்கும் உள்ள டிஸ்டன்ஸ் எப்படி கண்டுபிடிக்கலாம் பித்தாகரஸ் தியரம் அதாவது 7.5 in 8 ஸ்கொயர் அது போட்டீங்கன்னா will get this value கண்டுபிடிங்க D A dash root of 7.5 square plus 8 square புரியுதா A को A dash உள்ள டிஸ்டன்ஸ் A को எப்படி இது வருது தெரியல this is your 7.5 this is your 8 அப்ப we get this value ஸ்கொயர் தானே ஸ்கொயர் பண்ணிருக்கலாம் எவ்வளவு வருது கரெக்டா வருதா எவ்வளவு வருது 10.965 வருதா இங்க 10.965 வரும் இத பெருக்கினீங்களா 7.5 root of 7.5 square plus 8 square 10.965 that is your DA A dash அதே தான் வந்து இதுக்கு ரிப்பீட் ஆகும் ஓகேவா இது இந்த இந்த வேல்யூ இது போட்டாச்சு இல்ல இந்த மூணு வேல்யூ போட்டாச்சு இதுக்கு என்ன வரும் R dash அதே ரேடியஸ் தான் அதனால அதே தான் வரும் இங்க ரிப்பீட் இங்க என்ன வந்து அது ரிப்பீட் ஆகும் ஓகேவா இது வந்து A D A dash D சைடுல நோட் பண்ணிங்க என்னன்னு இப்போ இது ஃபைண்ட் பண்ண எவ்வளவு வருதுன்னு GMR A ஃபேஸ்க்கு GMR A ஃபேஸ்க்கு GMB கண்டுபிடிக்கிறதுக்கு GMR B கண்டுபிடிக்கணும்னா GMR C கண்டுபிடிச்சிருங்க ஏன்னா CO AO வந்து ஒரே மாதிரி தான் இருக்கும் ஓகேவா GMR A கண்டுபிடிச்சாச்சு GMR C கண்டுபிடிங்க C க்கு என்ன ஃபார்முலா C க்கு we have 4 root of RC dash DCC dash into RC dash dash C DC dash C ஓகேவா இந்த ஃபார்முலா சொல்லுங்க இந்த ஃபார்முலா புரியுதா இங்க வந்து C க்கு இது வந்து C phase க்கு எடுத்துக்கோ GMR C phase எடுக்கிறதுனால what is this RC dash internal of the particular radius this is C க்கு C dash க்கு உள்ள distance இது C dash உள்ள radius அது C dash உள்ள geometry radius this is your C dash க்கு C க்கு உள்ள distance இது என்ன வேல்யூ இந்த வேல்யூ e power minus 1/4 into r ஓகேவா சோ திஸ் அதே தான் வரும் இங்க என்ன வேல்யூ வந்தோ அதே தான் இங்க வரும் அதே தான் வரும் because அதே வேல்யூ தான் இங்க ரிப்பீட் ஆகும் so we'll get GMR C equal to 0.3288 meter so இது நோட் பண்ணுங்க GMR A வும் GMR C யும் same so looking same so we can get the same value எழுதுங்க சீக்கிரம் புரியுதா லாஸ்ட் சாராம் புரியுதா எழுதியாச்சா டெல் B க்கு என்ன வரும் சொல்லுங்க பார்க்கலாம் GMR B சார் அதே ஃபார்முலா R 4 root of R B dash D B dash into R B dash dash D B dash B R B dash என்ன வேல்யூ வரும் R B dash R B dash dash என்ன வேல்யூ வரும் இது ரெண்டுத்துக்கும் அதே வேல்யூ தான் R B dash என்ன e power minus 1/4 இது அதே தான் வரும் இது வந்து ரேடியஸ் ஓகேவா இது ரெண்டும் அதே தான் வந்துரும் இதுல வந்து 9 வந்தது இல்ல A B dash B dash டிஸ்டன்ஸ் என்ன டயகிராம்ல பாருங்க B க்கு B dash க்கு 9 சென்டிமீட்டர் அங்க 9 போட்டுருக்காங்க
ஸோ சிமிலர்லி இது வந்து வரும் இங்க 9. ஓகேவா, புரியுதா? ஸோ we get இதோட ரூட் எடுத்தீங்கன்னா 4 ரூட் எடுக்க 4 ரூட் எடுக்கணும். 4 ரூட் எடுக்க தெரியும்ல. ஸோ 4 ரூட் எடுக்கணும். we will get 0.2978. நீங்க வந்து கால்குலேட்டர் யூஸ் பண்ண தெரிஞ்சுக்கோ, அப்பதான் வந்து எக்ஸாம் டைம்ல வந்து நீ அலோனா பண்ண முடியும். ஓகேவா? இப்போ ஜிஎம்ஆர் டோட்டல் ஜிஎம்ஆர் என்ன வரும்? இது ஆக்சுவல் ஜிஎம்ஆர் 3 root of first GMR A, GMR B, GMR C. GMR A என்ன? இது வருதா எல்லாருக்கும்? GMR இது என்னது இது? GMR A. This is GMR B. This is GMR C. இது 3 root எடுத்தீங்கன்னா will get this value. GMR ஃபைண்ட் பண்ணியாச்சு. ஓகேவா? எனி டவுட் என்ன ஆச்சு? ஜிஎம்டி கண்டுபிடிக்கணும். ஜிஎம்டின்றது என்ன? டிஸ்டன்ஸ், ரெண்டு கண்டக்டருக்குள்ள டிஸ்டன்ஸ். ஓகேவா? இதுல வந்து ஜிஎம்டி ஆஃப் 3 ரூட் ஆஃப் ஜிஎம்டிஏபி, ஜிஎம்டி அங்க டிஏபி போட்டிருப்பாங்க. ப்ரீவியஸ் அந்த டெரிவேஷன்ல டிஏபி, டிபிசி, டிசிஏ அது போட்டிருப்பாங்க, பாத்தீங்களா? அந்த ப்ரீவியஸ் டெரிவேஷன்ல பாருங்க. ஜிஎம்டி டிஏபி எது போட்டாலும் ஒண்ணுதான். ஜிஎம்டி கண்டுபிடிக்கணும். இப்ப ஜிஎம்டி வந்து 3 ரூட் ஆஃப் ஜிஎம்டிஏ ஏபி இன்டு ஜிஎம்டிஏ பிசி ஜிஎம்டி சிஏ. ஓகே, ஜிஎம்டி ஏபி என்ன? ஜிஎம்டி ஏபி என்ன சொல்லுங்க பார்க்கலாம். ஜிஎம்டி ஏபி என்ன வரும்? ஜிஎம்டி ஏபி வந்து பாத்தீங்கன்னா 4 ரூட் ஆஃப் ஏபி வந்து எத்தனை காம்பினேஷன் வரும்? 2 காம்பினேஷனா? ரெண்டு வேரியபிள் எத்தனை காம்பினேஷன் வரும்? 4 காம்பினேஷன். அப்ப என்ன? டி a dash b into d a dash b dash d b dash a d b dash a dash. புரியுதா? புரியுதா? ஃபர்ஸ்ட் ஏபி பி டாஷ் பி டாஷ் பி டாஷ் ஏ டாஷ் பி எந்த காம்பினேஷன் ரிப்பீட் ஆகல. ஓகே, ஸோ அது மாதிரி பி சிமிலர்லி ஜிஎம் டி பிசி என்ன வரும்? பிசி என்னப்பா வரும்? ஜி பிசி பிளஸ் பிசி டாஷ் டி சி டாஷ் b dash c dash d b dash c. இங்க எழுதிருக்கா பாருங்க மூணுத்துக்கும். புரியுதா? ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ் பாருங்க. ஏக்கும் பிக்கும் என்ன டிஸ்டன்ஸ்? இது டயக்ராம்ல பாருங்க. டயக்ராம் டிரா பண்ற. You can find all the distance. Okay, this is your A, this is B dash C dash B, this is your C, this is your A. இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து
7.5 மீட்டர். இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் வந்து 4 மீட்டர். This distance is 9 meter. First AB க்கு என்ன distance? A को B को sorry A க்கும் B க்கும் first இத கண்டுபிடிக்கணும். இது கண்டுபிடிச்சா இது கண்டுபிடிக்க முடியும். இது என்னது? 4. இது என்ன வரும்? 7.5 9 minus 7.5 divided by 2 புரியுதா? listen இந்த distance என்ன? இந்த distance வந்து 7.5 ஓகேவா? 9 minus 7.5 divided by 2 போட்டீங்கன்னா distance கிடைச்சிடும். இது என்னன்னா 9 minus 7.5 divided by 2. இது என்னது? எவ்வளவு வருது? 9 minus 7.5 divided by 2 என்ன வருது? 1.2. 9 minus 2.5 1.5 divided by 2 0.75. okay 0.75. this is 4 centimeter. இப்போ இது என்ன வரும்? A க்கும் B க்கும் Four square root of 4 square plus 4.069. ஓகேவா? போடுங்க. இதே மாதிரி எல்லாத்துக்கும் கண்டுபிடிங்க. AB க்கு வந்து 4.069. ஓகேவா? B A க்கும் B dash க்கும் என்ன வரும்? A க்கும் B dash க்கும் A இங்க இருக்கு, B dash இங்க இருக்கு. இப்போ இதுக்குள்ள டிஸ்டன்ஸ் என்ன? இது வந்து 4. இந்த டிஸ்டன்ஸ் என்ன? 7.5 minus 9 minus 0.75. இது எவ்வளவு வரும்? 8.25. the distance 8.25. this distance 4. புரியுதா புரியலையா? எல்லாம் முடிச்சு உட்காந்துட்டீங்க. புரியலையா? சிம்பிள் கால்குலேஷன் தான் இது. A B C இது C dash B dash A dash. இப்போ நம்ம எல்லாத்துக்கும் டிஸ்டன்ஸ் தான் கண்டுபிடிக்க போறோம். A க்கும் B க்கும் A க்கும் C க்கும் அது மாதிரி எல்லா காம்பினேஷன் ஆஃப் டிஸ்டன்ஸ். ஓகேவா? இப்போ அதே காம்பினேஷன் A வராது. ஓகேவா? இப்போ A க்கும் B க்கும் டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும். ஃபர்ஸ்ட் DAB. ஓகேவா? இப்போ இந்த டிஸ்டன்ஸ் கண்டுபிடிக்கணும் என்ன தெரியணும்? இது தெரியணும் பிளஸ் இது தெரியணும். இது தெரிஞ்சா we find this value. This value, what is value? இது என்ன 4. இது என்ன 4 இங்க கொடுத்திருக்காங்க. 4 கொடுத்திருக்காங்க இங்க. This 4. This value எப்படி கண்டுபிடிப்பீங்க? இங்க இருந்து இது வரைக்கும் 9 சென்டிமீட்டர். ஓகே நம்மளுக்கு இதுல இருந்து இது வரைக்கும் 7.5 மீட்டர் தெரியும். லிசன் புரியுதா பாய்ஸ்? இதுல இருந்து அது வரைக்கும் 9 சென்டிமீட்டர் தெரியும். ஏல இருந்து சி டாஷுக்கு 7.5. இப்போ இதை எக்ஸ்டெண்ட் பண்ணீங்கன்னா இந்த போர்ஷன் வந்து 7.5. ஓகேவா? அப்ப இந்த இது மைனஸ் 9 minus 7.5 தான் வந்து பாத்தீங்கன்னா இது ரெண்டு போர்ஷன்ல இருக்கும். 9 minus 7.5 என்ன வரும்? 1.5. அப்ப இங்க ஒரு 0.75 அங்க 0.75. புரிஞ்சுச்சா? அப்ப இந்த வேல்யூ என்ன? 0.75. சைடுல நோட் பண்ணிக்கிறது. So A க்கும் B க்கும் ஹரிசாண்டலா வந்து பாத்தீங்கன்னா we have 4 cm, வெர்டிகலா பாத்தீங்கன்னா 0.7 மீட்டர். அப்ப ஹைபோடெனஸ் என்ன வரும்? ஹைபோடெனஸ் ட்ரையாங்கிள் தெரியும்ல, பித்தாகரஸ் தியரம் அப்ளை பண்ணுங்க.
பாத்தீங்கன்னா ஏக்கும் டிஏபிக்கும் we getting root of 0.75 square plus 4 square. என்ன வேல்யூ வருது 4.069 வருதா இது வருதா மீட்டர். சிமிலர்லி ஏக்கும் பி டாஷ்க்கும் கண்டுபிடிங்க. அடுத்தது என்னது ஏக்கும் பி டாஷ்க்கும் நான் கண்டுபிடிக்க பார்க்கலாம். எப்படி கால்குலேட் பண்றது பாக்குறேன். ஏ இங்க இருக்கு திஸ் ஏ ஹியர் பி டாஷ் இங்க இருக்கு. நமக்கு வந்து இந்த டிஸ்டன்ஸ் வேணும் ஓகேவா. எப்படி கண்டுபிடிக்கலாம் we know this distance this is 4 இந்த டிஸ்டன்ஸ் வந்து தெரியணும். இந்த டிஸ்டன்ஸ் என்ன இந்த டிஸ்டன்ஸ் 9 மைனஸ் இதுக்கு 9 மைனஸ் திஸ் வேல்யூ அப்ப 8.25 வரும் ஓகேவா. இப்ப கண்டுபிடிங்க ஏபிக்கும் டிஸ்டன்ஸ் ஏபி டாஷ். So 9.168 ஓகே புரிஞ்சுச்சா. சீக்கிரம் கண்டுபிடிங்க ஒரு ப்ராப்ளத்துக்கு எல்லாரும் ஆயிடுச்சு. அடுத்து அதே மாதிரி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிங்க. 9.168 வருதா ஏக்கும் பி டாஷ்க்கும். और ए डैश को बी डैश को அப்படியே உல்டாவா தான் வரும் ஓகேவா. ஏ டாஷ் இங்க ஏ டாஷ் இருக்கு இதுல இருந்து பி டாஷ் பாத்தீங்கன்னா ஏ டாஷ் को बी को இது ஏ டாஷ் को बी को பாத்தீங்கன்னா will get இந்த வேல்யூ தான் வரும் 9.168 வரும். அப்புறம் வந்து ஏ டாஷ் को बी டாஷ் को இங்க ஓகேவா இங்க வந்து பாத்தீங்கன்னா will get இங்க 4.069 that will get okay. Similarly, find for GMD BC. BC கண்டுபிடிங்க பார்க்கலாம். BC க்கு B को C को என்ன டிஸ்டன்ஸ் A B C C dash B dash. அடுத்து வந்து GMD BC கண்டுபிடிக்க போறோம். DBC என்ன D को BC का डिस्टेंस लिसन B को C को என்ன டிஸ்டன்ஸ் இது என்ன டிஸ்டன்ஸ் இங்க கால்குலேட் பண்ணால அதே டிஸ்டன்ஸ் தான் இங்கே வரும் புரியுதா. இங்க என்ன வேல்யூ கண்டுபிடிச்சோமோ அதே வேல்யூ தான் இங்க வரும். so that we take an same value 4.069 for BC also that from BC dash என்ன வரும் B को C dash क्या ना B को C dash இதுக்கு என்ன வரும் B को C dash को இதுக்கு ஒரு டிஸ்டன்ஸ் இது எப்படி கண்டுபிடிக்கலாம் 8.75 இது வந்து 4 so we'll get 9.168. similarly we find for CA கண்டுபிடிங்க. CA க்கு என்ன வரும் C को A को ஒரு டிஸ்டன்ஸ் என்ன C को A को ஒரு டிஸ்டன்ஸ் என்னப்பா 8 ஓகேவா. C को A को ஒரு டிஸ்டன்ஸ் 8 C को A dash को ஒரு டிஸ்டன்ஸ் என்ன C को A dash को 7.5. அடுத்து வந்து C dash को A को வந்து again 7.5. அப்புறம் C dash को A dash को will get 8. so we find பண்ணீங்கன்னா will get 7.74. the final of GMD என்ன இந்த GMD எப்படி வருது தெரியுதா 3 root of இது மூணு வேல்யூ போடணும். L ஃபார்முலா என்ன 0.2 natural log of GMD divided by GMR. GMD இது ஃபைண்ட் பண்ணிருந்தோம் GMR ப்ரீவியஸா ஃபைண்ட் பண்ணிருந்தோம். சோ இங்க GMD சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் GMR சப்ஸ்டிட்யூட் பண்ணனும் ஓகே actual GMR.
ஸோ யூனிட் இம்பார்ட்டன்ட். யூனிட் வந்து மில்லி ஹென்றி டிவைட் பை கிலோமீட்டர். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா யூனிட் வந்து மில்லி ஹென்றி டிவைட் பை கிலோமீட்டர் தான். இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணீங்கன்னா ஓகேவா? இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணா யூனிட் வந்து மில்லி ஹென்றி டிவைட் பை கிலோமீட்டர். ஒரு கிலோமீட்டருக்கு will gain this inductance, மில்லி இண்டக்டன்ஸ்.